அப்பா என்ன பண்ணாருன்னா, மாமரத்துல இன்னும் கொஞ்சம் மேல ஹைட்ல மாங்காய்லாம் இருந்துச்சு. சரி அதெல்லாம் பறிச்சுருவோம்னு சொல்லிட்டு மாங்காய் பறிக்க கிளம்பிட்டாரு. திடீர்னு பார்த்தா அப்பாவோட சவுண்ட் மட்டும் தான் வந்துச்சு. அப்பாவ காணோம். எங்கடான்னு பார்த்தா அவ்ளோ ஹைட்ல நிக்கிறாரு. அதுக்கப்புறம் எப்பயும் போல ஒரு ஒயர் பையில பெருசா ஒரு கயிற கட்டி மேல இருந்து மாங்காய் பறிச்சு அப்பா கீழ அமுச்சு விட்டாரு. நான் அத கீழ கொட்டிட்டு திருப்பி மேல அனுப்பிச்சு விட்டேன். எங்க மரத்துல இருந்த மாங்காயில இந்த ஒரு மாங்காய் வித்தியாசமா இருந்துச்சு. சரி சாப்பிடறதுக்கு முன்னாடி இது ஒரு வீடியோ எடுத்து வச்சிருவோம்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா அப்பா கீழ இறங்கி வந்ததும், "அப்பா இந்த மாங்காய் என்னப்பா இவ்ளோ வித்தியாசமா இருக்குது. சாப்பிட்டா நல்லா இருக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு இருக்கும்போது தான் அப்பா என்ன சொன்னாருன்னா, "வாலா இருக்கிற மாங்காய் இப்படி குண்டா இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதாவது மரத்தோட இலை இல்ல வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காண்டி மாங்காய் இந்த மாரி இருக்கும். இதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு" சொன்னாரு. எனக்கு ஒரே சிரிப்பா வந்துருச்சு. இது ஏன் இவ்வளோ நேரம் டேஸ்ட்டா இருக்கும், சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடுத்துட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே ஒரே சிரிப்பா வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் 4 மணிக்கு மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி மீதி மாங்காவ நாளைக்கோ இல்ல 2 நாள் கழிச்சோ பறிச்சுக்கலான்னுட்டு அப்பா கண்ணம்மாவ புடிச்சிட்டு வர போயிட்டாரு. இந்த கிளைமேட்டுக்கு கண்ணம்மா கூட செம்ம ஹேப்பியா துள்ளி குதிச்சுட்டு இருந்தா. அதுக்கப்புறமா அவளுக்கு தண்ணி கட்டிட்டு அவளோட வீட்ல கட்டி வச்சுட்டோம்.